2025 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நடேச முதலியாரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, அது வந்து எந்த புக்கில் இருக்குது, ஸோ அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். அதே போல் அந்த வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது பாருங்கள், கூற்று காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கூற்று ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பாருங்கள், நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் சார் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட புத்தகத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ நம்மளோட ஸ்கூல் புக்கிலலாம் எங்கேயுமே கிடையாது இதுக்கான ஆன்சர். ஆனால் இது வந்து குரூப் 4 கொஷின். இதில் பாருங்கள், 258 பார்த்தீங்கன்னா சி நடேச முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். 260வது பக்கத்தில் தான் இதுக்கான ஆன்சர் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தோன்னா கரெக்டு சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஸோ நடேச முதலியாரோட இந்த குணங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா நடேச முதலியாரை மகாத்மா காந்தியோட ஒப்பிட்டு எழுதியிருக்காரு சரிங்களா. ஸோ அப்போ வந்து கூற்றுக்கான காரணமும் கரெக்டு தான் சரிங்களா. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் சரிங்களா. கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.